அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்த பரீட்சை முறைமை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. 24 மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. திறப்படை பகுதியில் வேன் விபத்து, 10 பேர் வைத்தியசாலையில். ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியின் மகன் கைது. கொழும்பில் 21 இந்திய பிரஜைகள் அதிரடியாக கைது. கடல் சீற்றத்தில் சிக்கி காணாமல் போன மீனவர். வாகன கடன் வசதிகளில் ஏற்பட்ட மாற்றம் வெளியான எச்சரிக்கை. தலவத்து கொடவில் துப்பாக்கிச் சூடு. கடும் காற்றினால் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் நபரொருவர் உயிரிழப்பு. வெளிநாடொன்றில் கைகால்கள் குடல்கள் அழுகிய நிலையில் இலங்கை கடத்தொழிலாளர்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் வெளியான பல தகவல்கள், சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள். தொடர்பான விரிவான செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைய பாடசாலைகளில் தரம் 9 மற்றும் 11ஆம் தரங்களில் தடை தாண்டல் பரீட்சையை நடத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தில் தெளிவற்ற தன்மை காணப்படுகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் 2019ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் விசேட அவதானம் செலுத்தியது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் மறுசீரமைப்பு பணிகளுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இருப்பினும் அதனை செயற்படுத்த முடியவில்லை. தற்போதைய அரசாங்கத்தின் சிறந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம். நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் கல்வி முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும். புதிய கல்வி மறுசீரமைப்பில் 7 முதல் 9ஆம் தரம், 9 முதல் 11ஆம் தரம், 11 முதல் 13ஆம் தரம் என்ற அடிப்படையில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 9 மற்றும் 11ஆம் தரங்களில் தடை தாண்டல் பரீட்சை நடத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சகல தரப்பினருடனும் இந்த அரசாங்கம் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பழுத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு கடற்தொழில் நடவடிக்கைகளிலும் கடல் வழி போக்குவரத்திலும் ஈடுபட வேண்டாம் எனவும் கடற்தொழிலாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். காற்றின் வேகம் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கரையோரங்களில் கடற்தொழில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்கள் கவனமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்கள், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் இன்று அவ்வப்போது மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் மற்றும் மேல் தென் வடமேல் சப்ரகமுவ வடமத்திய மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் உள்ளது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இதேபோல் மன்னார் முதல் வாகரை வரையிலான கடற்பரப்புகளில் 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வேக காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடியதால் சில கடற்கரை பகுதிகளின் நிலப்பகுதிக்குள் ஊடுருவும் அபாயம் உள்ளது. கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல் பயணிகள் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் அறிவுறுத்தல்களுக்கு
அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்து வரும் நாட்களில் மழையின் வேகம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திறப்பணி பகுதியில் இன்று காலை 6 மணியளவில் லொரியுடன் வேனொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கெகுராவையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற வேனில் 13 பேர் பயணித்திருந்த நிலையில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். 1990 காவு வண்டி சேவையின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து தொடர்பில் திறப்பணி போக்குவரத்து பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதாடகேவின் மகன் பாணந்துறை வெளாட மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்துகம பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட வாகனம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு புறநகர் கிருளப்பனை பகுதியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 21 இந்திய பிரஜைகள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய பிரஜைகள் சுற்றுலா விசாவில் இலங்கை வந்ததும் அவர்களது விசா காலம் முடிவடைந்த பின்னரும் கிருளப்பனையில் ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து ஆன்லைன் சூதாட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவின் இடர் மதிப்பீட்டு பிரிவு அதிகாரிகள் தரவு பகுப்பாய்வு மூலம் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 36 வயதுக்குட்பட்டவர்கள் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. களுத்துறை பேருவளை மீன்பிடி துறைமுகத்தில் இன்று சனிக்கிழமை அதிகாலை மீன்பிடி படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கசந்த ககவத்த தெரிவித்துள்ளார். கடலில் ஏற்பட்ட பலத்த காற்று காரணமாக இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. சமூகத்தில் களுத்துறை தொடங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடையவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். விபத்தின் போது மீன்பிடி படகில் 6 பேர் இருந்துள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மீன்பிடி படகு கடந்த 15ஆம் தேதி கடலுக்கு சென்றுள்ள நிலையில் இன்றைய தினம் மீண்டும் கரைக்கு திரும்பும் போது விபத்தில் சிக்கியுள்ளது. காணாமல் போனவரை தேடும் பணிகளில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கசந்த ககவத்த மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி வாகன நிதி அளிப்புக்கான கடன் மதிப்பு வீதங்களில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோட்டார் வாகனங்களுக்கு நிதி வசதிகளை வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய முறைகளை புதுப்பித்து இலங்கை மத்திய வங்கி பேரில் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மின்சார வாகனங்கள் வாங்குவதை ஓரளவுக்கு ஊக்கப்படுத்தாது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சில வாகனங்களுக்கு வழங்கப்படும் கடன்களின் வீதம் குறைக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் ஆர்வம் மாறக்கூடும் என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வாகனம் வாங்கும் போது பலர் வங்கி அல்லது நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் பெறுகிறார்கள். அதன்படி வாகனத்தின் மதிப்பில் எவ்வளவு தொகையை வங்கி கடனாக பெறலாம் என்பது தொடர்பில் வழிகாட்டுதல்களை மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தலவத்துக்குடு பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த பகுதியில் அமைந்துள்ள இரவு விடுதி ஒன்றின் முன்பாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகியுள்ளது. இரு குழுக்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதை அடுத்து இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற துப்பாக்கியை வைத்திருந்த துப்பாக்கிதாரி எதிர்த்தரப்பினரை அச்சுறுத்தும் நோக்கில் சுவரின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். இந்நிலையில் இருவர் கைது செய்யப்பட்டதுடன் தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மஸ்கெலியா போலீஸ் பிரிவில் உள்ள மட்டூலா பிரான்சிக் தோட்டம் மார்டின் கேம்ப் பிரிவில் இன்று காலை வீசிய கடும் காற்றினால் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலே மரணம் அடைந்துள்ளார். 3 குழந்தைகளின் தந்தையான ராசமாணிக்கம் செல்வகுமார் என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் விறகு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கருப்பன் தைல மரக்கிளை முறிந்து விழுந்ததால் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது.
இந்த நிலையில் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மடகஸ்கார் சிறையில் இலங்கை கடத்தொழிலாளர்கள் 8 பேர் உணவு நீர் வழங்கப்படாமல் நோய்க்குள்ளாகி மிக மோசமான நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாகவும் ஏனையவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படாமல் சிலரின் கைகால்கள் மட்டுமல்ல குடல்களும் அழுகி வருவதாக தெரிய வந்துள்ளது. வெனபுவோவைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் குழு ஒன்று சர்வதேச கடல் பகுதியில் கடத்தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது மடகஸ்கார் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு 50 நாட்களாக உணவு மருத்துவ சிகிச்சை இல்லாமல் அவதிப்படுவதாக இலங்கை சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளனர். வெனபுவ துறைமுகத்தில் இருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி WP குமார் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்ட படகில் புறப்பட்ட தங்கள் குழு ஜூன் 2 மடகஸ்கார் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாகவும் 8 பேர் கொண்ட தங்கள் மீன்பிடி குழுவை மடகஸ்கார் அரசு தடுத்து வைத்துள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளியாகாத பல தகவல்கள் அண்மை காலமாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த மட்டத்தில் உள்ளன என்று அமைச்சர் நலிந்தவிடம் வினவிய போதே அவர் இதனை கூறினார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானா உட்பட தேவையான நபர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ராஜதந்திர நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயத்தில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதுவரையில் வெளிவராத பல தகவல்கள் விசாரணைகளில் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அவற்றின் ஒரு பகுதியையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தினார். விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம். விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. நீதிமன்றம் ஊடாக உரிய நடவடிக்கை இடம்பெறும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.